நமஸ்காரம். செஷன் 9வது செஷன், காசஸ் ஆஃப் சஃபரிங் அண்ட் வேஸ் டு ஓவர் கம் தம். அதற்கு உங்களை வரவேற்கிறேன். குருப்யோ நமக, நமோ நமக. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. எல்லா வித்தியைக்கும் யார் காரணமோ ஆதாரமோ அந்த ஹயக்ரீவனை உபாசனை பண்ணிட்டு நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவரை நம்ம 3 சூத்ரா பார்த்துருக்கோம். 3வது சூத்ரா இப்போ பார்த்துட்டுருக்கோம். முதல் சூத்ரா தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் டிசிப்ளின், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அபைடிங் இன் யுவர் ட்ரூ நேச்சர், சரண்டரிங் டு காட், அதுதான் கிரியா யோகான்னு ஃபஸ்ட்டில் பார்த்தோம். ரெண்டாவதில் சமாதி, பாவனார்த்த, கிளேஷத்தனுகர்ணார்த்தச்ச. ஏன் இந்த கிரியா யோகா பண்ணணும்னா அதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தாக்கா சமாதியை கொண்டு வரும். சமாதி தான் அந்த அல்டிமேட் 8th ஸ்டேஜ் ஆஃப் அஷ்டாங்க யோகா. அங்கே தான் நம்மளுடைய ட்ரூ நேச்சர்னால தெரிஞ்சுப்போம், அதில் இருப்போம். அதனால தான் இந்த கிளேஷங்கள்லாம், காசஸ் ஆஃப் சஃபரிங்கெல்லாம் போகும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்புறம் அந்த கிளேஷங்களை வீக்கன் பண்ணுறதுக்கும் கிரியா யோகா வேண்டியிருக்கு அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அப்புறம் 3வதும் ஆரம்பிச்சிட்டோம். 3வதுல என்ன ஆரம்பித்தோம்? என்ன கிளேஷான என்ன? அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷாக, பஞ்சக்லேஷாக. இந்த 5 அவித்யா, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் நோயிங்; அஸ்மிதா, ஈகோ; ராக, அட்டாச்மெண்ட்; துவேஷ, அவர்ஷன்; அபினிவேஷாக, ஃபியர் ஆஃப் டெத், கிளிங்கிங் டு லைஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதுதான் கிளேஷா அப்படின்னு பார்த்தோம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். அதுலேருந்து முதல்ல தான் போயின்னு இருக்கோம். நல்லா புரியணும், திரும்ப திரும்ப படிங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு இதோட பலன் இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே பார்ப்பேன். இது சத்தியம். ஓகே. இந்த கிளேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, காசஸ் ஆஃப் சஃபரிங் வரும்ல, கிளேஷஸ். இந்த கிளேஷஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷம். இதெல்லாம் எண்ணங்களை உருவாக்குறது. இந்த எண்ணங்களை உருவாக்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் அதுக்கு தக்கன செயல்களை கொண்டு வர்றது. அதோடு இட் கிரியேட்ஸ் த அதோட விளைவுகளை கொண்டு வருது. அப்போது நம்மளுக்கு தெரியணும் ஏன் இந்த கிளேஷாவை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாம் தெரியும், இதுதான் நம்மளுக்கு சஃபரிங்கே கொடுக்குறதுன்னு தெரியும். ஏன்னா அந்த கிளேஷாஸில் என்ன? காமஹா, டிசையர், பைண்டிங் டிசையர்ஸ், பைண்டிங் டிஸ்ஃபங்க்ஷனல் டிசையர்ஸ். இது வேணும், இது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், காமாக. அதெல்லாம் கிளேஷா தான். குரோதா, கோபம், ஆங்கர்; மோகா, டெலூஷன், இல்லாததில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அதுக்கு பின்னால் போகிறது; லோபா, கிரீடு, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்; மத, அரகன்ஸ் அண்ட் மாத்சர்ய. இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு சார்ட்டில் கூட போடலாம். என்ன செய்கிறோம்னாக்கா நம்ம முதல்ல பகவத்கீதாவில் கூட ஒரு வேர்ஸ் பார்க்கலாம். என்னன்னாக்கா சாப்டர் 262ல் என்ன சொல்கிறாங்கன்னா, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கக தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதக அபிஜாயத்தே. அப்புறம் அடுத்த வேர்ஸில் குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசக புத்திநாஷாத் பிரடஷ்யதி. இந்த 2 வேர்ஸும் இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல போனால், தியாயத்தோ விஷயான் பும்சக. நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல என்ன செய்கிறோம், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னாக்கா முதல்ல என்ன ஆகுறதுனாக்கா ஒரு இன்க்ளினேஷன். அந்த ஆப்ஜெக்டை பார்த்து அப்படியே மனசு போகிறது. முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அதான் தியாயத்தோ விஷயான் பும்சக. அதை நினச்சி பார்க்கும்போது அப்புறம் என்ன செய்கிறது, ஒரு ப்ரிஃபரன்ஸ், இது இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ப்ரிஃபரன்ஸ் வருது. அப்புறம் அது திரும்ப திரும்ப இருக்கும்போது ஒரு டிசையர், அது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதே ஆசை ரொம்ப ஜாஸ்தியாகிடுதுன்னா பேஷன் ஆகிடுது. எப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு இன்க்ளினேஷன் அப்படின்னா அதை நோக்கி போகிறோம்ல, அதை ஒரு ஸ்ட்ரீம், வாட்டரில் ஸ்ட்ரீம் போகிற மாதிரி வச்சுட்டோம்னாக்கா, இது ரெண்டாவது பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா ப்ரிஃபரன்ஸ் அது ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரீம் ஆகிடுது. அப்புறம் என்ன ஆகிடுது, டிசையர் ரிவர் ஆகிடுது, பேஷன் ஃப்ளட் ஆகிடுது. இந்த ஃப்ளட்டு எல்லாத்தையும் அடித்து தூக்கி போயிடுறோம் இல்லையா? ஸோ முதல்ல பார்க்குறோம், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வருது, இது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. அப்புறம் ஆசை வருது.
ஆசை வந்து அப்படியே அடக்க முடியாமல் இருந்தால் அது பேஷன் ஆயிடுது. அதான் தியாயத்தோ விஷயான் பும்சக. ஒரு முதல்ல இன்க்ளினேஷன் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்து மேலே ஒரு பொருள் மேலே வச்சுட்டான்னாக்கா சங்கக தேஷு உபஜாயத்தை, அதோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுறது. அப்புறம் சங்காத் சஞ்சாயத்தை காமக, அதனால ஒரு டிசையர் வர ஆரம்பிச்சுடுறது. நம்ம இந்த சொன்னது தான் இன்க்ளினேஷன், ப்ரிஃபரன்ஸ், டிசையர் அண்ட் பேஷன், அதுதான் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த பொருளை அடைய விடாமல் ஏதாவது தடுப்பு வந்ததுன்னா, ஆட்களோ மற்ற விஷயங்களோ தடுப்பு வந்ததுன்னா அதில் ஒரு கோபம் வந்துடுது. யார் தடுக்கிறாளோ அல்லது எதனால் தடுக்கப்படுகிறதோ அது மேலே கோபம். அந்த கோபம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா டெலிவிஷன், புத்தி மழுங்கி போயிடுறது. மைண்டு வந்து புத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறது, டெலிவிஷன் ஆகிடுது. அதுதான் அப்படி ஆயிடுது. சரி, அதான் சொல்கிறார், காமாத் குரோதக அபிஜாயத்தே. அந்த காமம் வந்து அந்த காமத்திலேருந்து ஆங்கர் வரது. குரோதாத் பவதி சமூக, அந்த குரோதம் வரும்போது என்ன ஆகுது, டெலியூஷனும் வந்துடுறது, புத்தி மழுங்கி போயிடுது. அப்போது சமூகாத், அந்த சமூகத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா ஸ்மிருதி விப்ரமக, அந்த நினைவாற்றல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறது. நம்ம புத்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறது. ஸ்மிருதி பிரம்ஷாத், அந்த ஸ்மிருதி வந்து மழுங்கி போயாச்சுனாக்க, அந்த நினைவாற்றல் மழுங்கி போயாச்சுன்னா புத்தி நாசம் ஆயிடுறது. அந்த புத்தி நாசம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்களே அழிஞ்சு போகிறான். இதுதான் பகவத்கீதையில் சாப்டர் 262 and 63 2 verses சொல்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, பகவத்கீதாவுக்கும் யோகசூத்திராவுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் வச்சுட்டு பார்க்கலான்ட்டு. அப்போ என்ன ஆகுது, முதல்ல வந்து ஒரு ஐட்டத்தை பார்க்குறோம், முதல்ல ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, அப்புறம் டிசையர் ஆகுது, அப்புறம் பேஷன் ஆகுது. அது வரலன்னா கோபம் வருது, கோபம் ஜாஸ்தி ஆச்சுன்னா டெலியூஷன் ஆகுது. சரி, அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருது, சந்தோஷமாக போகிறோமா அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு இன்னும் வேணும் அந்த விஷயம். 10 ரூபா இருந்ததுன்னா 20 ரூபா இருக்கணும், 20 ரூபா இருந்தால் 30 ரூபா இருக்கணும். இந்த மொபைலுக்கு பதிலாக புது மொபைல் வேணும். அப்போ அதுக்கு வந்து மேலும் மேலும் வேணும்னு ஆகுது. க்ரீடு வருது, க்ரீடு, பொறாமை, க்ரீடு. எனக்கு இன்னும் வேணும். அப்போ அந்த க்ரீடு வரும்போது என்ன ஆகுது, நிறைய சாமான்களை வச்சுட்டோன்னே நம்மளோட சாமான் குறைய இருக்கிறவனை நம்ம வந்து துச்சமாக பார்ப்போம். அரகன்ஸ் அவங்க மேலே. அவர் பிஹேவியர் would be very அரகண்ட்லி பிஹேவியர். நம்மளோட இன்னும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவனை பார்த்து பொறாமை. அப்புறம் இந்த சாமான் நிறைய சேர்த்து என்ன ஆகுது, கடைசியில் ஒரு ஃபியர் வந்துருக்கு. ஐயோ, இதை யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டா என்னாகும், இவ்வளோ சாமானால் என்னை யாரையும் கொண்டா என்னாகும், இந்த பைசாக்கள் இந்த எல்லாமே என் குழந்தைகளை வந்து கெட்ட வழி கொண்டு போயிடுத்துனா என்னாகும், கெட்ட பழக்கங்கள் வந்துடுத்துனா என்னாகும். முதல்ல வந்து நீ வந்து பைசா வந்து உன்னோட செக்யூரிட்டிக்காண்டி சேர்ப்ப, அப்புறம் இவனுக்கு செக்யூரிட்டி ஆள் வைக்க வேண்டியிருக்கும் பைசாவை சேர்க்கறதுக்கு. இதே தான் லைஃப்பில் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆத்ம ஞானத்தை தேடிக்கோ, நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கோ, அப்போ தான் ஞானம் வித்யா கிடைக்கும். வித்யா கிடைச்சா தான் அவித்யா போகும். அதுதான் அவித்யா தான் காசஸ் ஆஃப் சஃபரிங், வித்யா தான் வந்து காஸ்ட் டு ஓவர் கம் தம் அப்படிங்கிறது. இந்த சாமான்களில் நம்ம சேர்க்குறோமே, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன லைஃப்பில்? உங்களோட வயசு என்ன வேணா இருக்கட்டும், ஒரு 6-7 வயசுலேருந்து சாமான்களை சேர்த்துட்டே இருக்கோம்ல. பைசாவாக இருக்கட்டும், ஏதாவது காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிலப்புலங்களாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், வேணும்னு போயிட்டு இருக்கும். ஏன்னாக்கா நம்ம நினைக்கிறோம் அந்த சாமான் தான் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குறதுன்னு. அப்போ சாமான் சந்தோஷத்தை கொடுக்கா, ஒரே சாமான் எல்லாருக்கும் அப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கணும்ல. ஆனால் அப்படி கொடுக்குறதாட்ட பார்த்தா இல்லை. இந்த சாமான்களுக்கெல்லாம், சாமான்களோ பேரோ புகழோ, இதெல்லாம் 3 தோஷங்கள் இருக்குங்கிறாங்க. என்ன தோஷம்னா, துக்க மிஸ்ரிதத்துவம். துக்க மிஸ்ரிதத்துவம்னா அது சுகத்தை கொடுத்தாலும் துக்கத்தையும் கொடுக்கறது. ஏன்னா அதை முதல்ல வாங்கும்போது க்யூவில் நிற்க வேண்டியிருக்கு, அல்லது எதாவது பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நிற்க வேண்டியிருக்கு, பைசா செலவழிக்க வேண்டியிருக்கு, அது கடன் வாங்க வேண்டியிருக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. இப்போ வீடெல்லாம் இருந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ்லாம். ஸோ எதெல்லாம் சுகம் கொடுக்குறதோ இந்த சாமான்களெல்லாம் துக்கமும் கொடுக்கறது சேர்ந்து இருக்குது. ரெண்டாவது அதிருப்திகரத்துவம். முதல்ல வாங்குகிறோம், புது மொபைலுங்கிறான், நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தா இன்னொரு புது டெக்னாலஜி வந்துடுதுங்கிறான். இதில் நிறைய விஷயங்கள் இல்லை. இந்த கேமராவில் இவ்வளோ பிக்சலுங்கிறான், அந்த பிக்சலுங்கிறான், இதில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்கிற. ஸோ
அந்த சாமானை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல. இன்னொரு பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, பிக்கராக இருந்தால் நல்லா இருக்குமே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ இதெல்லாம் நம்மளோட அனுபவம் தானே. இது நம்மளுக்கு இது வெளியிலேருந்து ஆட்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையல்ல. இது நம்மளோட அனுபவம் தானே. மூணாவது, சரி இந்த சாமான்கள்லாம் துக்கமாகவும் இருக்குது, அதிருப்தியும் கொடுக்கறது விடலாம்னாக்கா பந்தகத்துவம் பழகிட்டோம். இன்றைக்கி ஒரு 3 நாள் 2 நாள் நீங்கள் மொபைல் இல்லாமல் இருக்க முடியுமா? இது எல்லாம் மொபைல் வரத்துக்கு முன்னால் அந்த லேண்ட்லைன் கூட எல்லார் வீட்லேயும் இருக்காது. எங்கள் தெருவிலெல்லாம் ஒரு 100 வீடு உண்டு. 100 வீட்டில் 2 வீட்டில் தான் ஃபோனே இருக்கும். ஏதாவது அவசரமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றதுக்குள்ளேயே அப்புறம் கட் பண்ணிவிட்டு திரும்ப கூப்பிடணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மொபைல் இல்லாமல் நீங்கள் 2 நாள் இருக்க முடியுமா? அல்லது ஒரு நாளிலேயே 4-3 தரம் தான் நான் மொபைலை பார்ப்பேன். எனக்கு இன்கமிங் கால் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன். மற்றதெல்லாம் மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் 3 வேளையோ 4 வேளையோ தான் ஒரு நாளை ஃபோன் பார்ப்பேன். இந்த மெசேஜஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் எஸ்எம்எஸ்லாம் வரும்போது ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன் ஒரு சவுண்டு வருது இல்லையா, டப் டப் டுப்னு ஏதோ சவுண்டு. அது வரும்போது நம்ம எதாவது படிக்க முடியறதா? உடனே அது என்னென்ன பார்க்க தானே தோன்றுறது. முதல்ல அந்த மெசேஜஸோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸை எடுத்துருங்க. இம்பார்ட்டண்ட் வேலை பண்ணுறீங்கன்னாக்கா மொபைலை சைலண்டில் வச்சுங்க. அப்புறம் பழகிங்க. ஒரு நாளில் 3 தரமோ 4 தரம் தான் மொபைல் பார்ப்பேன். இன்கமிங் கால் எப்போ இருந்தாலும் எடுப்பேன். அது எனக்கு அதான் ஃபோன் பண்ணணும்னா அப்போ தான் ஃபோனை தொடுவேன். பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா அவ்வளோ பழகிட்டோம். மொபைல் இல்லாமல் இருக்க முடியல நம்மளுக்கு. அது பந்தகத்துவம், பைண்டேஜ், இது ரொம்ப பாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறார் அவர். அப்போது அவித்யா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவித்யானா என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நாட் சீயிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர். இதை சூத்திர நம்பர் 205 டிஃபைன் பண்ண போகிறாங்க டீட்டெயிலாக. அதனால் அப்போ அங்கே டீல் பண்ணிக்கலாம். அஸ்மிதா அப்படின்னா அர்த்தம் ஈகோன்னு சொன்னோம். இதை சூத்திர நம்பர் 2.06 டிஃபைன் பண்ண போகிறாங்க. அப்போது இது அஸ்மிதா என்ன? டு கன்சிடர் த நேச்சர் ஆஃப் த சீயர் அண்ட் த நேச்சர் ஆஃப் த சீன் டு பி த சேம். த சீயரை பார்க்கவனும் பார்க்கப்படும் பொருளையும் ஒன்றாக நினைப்பது அஸ்மிதா. இந்த உடம்பு நான் பார்க்குறேன், கரெக்டாக என்னுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அதைத்தான் நான் நினச்சிக்கிறது அஸ்மிதா. ஈகோ, ராங் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு. ராகம், அட்டாச்மெண்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ், விச் வி ஹவ் சீன் தட். ஸோ அட்டாச்மெண்ட் எங்கேருந்து வருது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், கரெக்டாக. பழைசாக நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம், சந்தோஷம் கிடைச்சது, அந்த ப்ளஷர் கிடைக்கிறது. அப்போது இதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2.07 டிஃபைன் பண்ணியிருக்கு சூத்ராவில். துவேஷ, அதுவும் அவர்ஷன், அதுவும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வருது. இதை 208 பார்க்க போகிறோம். அபினிவேஷா, கிளிங்கிங் ஆன் டு லைஃப் ஆர் ஃபியர் ஆஃப் டெத், இதை 209 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுவரை நம்ம 3 சூத்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சூத்ரா என்ன? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரடிதானானி கிரியாயோக. ரெண்டாவது சமாதி பாவனார்த்த கிளேஷத்தனுகர்ணார்த்தச்ச. மூணாவது அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்சக்லேஷாக. இப்போது அடுத்த போஸ்டிங்கில் நம்ம 2.04 4வது சூத்திரம் 2வது சாப்டரில் போகலாம். அப்போது அவித்யா அடுத்த சூத்திரத்தில் டீட்டெயிலாக போயிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இதை என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். முள்ள போகலாம், அவசரமே இல்லை. 10-15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறதில்ல. ஏன்னா அது அந்த டைம் அந்த ஸ்பேன் தான் மனசில் வச்சுக்க முடியாது. அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த டயத்தை பார்த்தாலே அப்புறம் பார்க்கலான்னு வச்சுடுறோம். அதுக்கு தான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.